Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 1 Episode 3. ஓபன் பண்ணா போன பாட்டுல எப்படியோ பெட்ரோல் ஸ்டேஷனை எரிய விடாம காப்பாத்தி பெட்ரோலையும் ஃபில் பண்ணிட்டானுங்க. சாப்பிடறதுக்கு ஸ்நாக்ஸ் அந்த கடைக்காரட்ட உஷார் பண்ணிட்டானுங்க. அவரே அன்பளிப்பா கொடுத்தாருன்னு வைங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா பொறுமையா ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டானுங்க. எங்க என்ன சாமி இருக்க இடத்துக்கு நம்ம டோரா தான். அங்க வந்து பார்த்தா இடம்லாம் நல்லா தான் இருக்குது, வீடெல்லாம் அருமையா தான் இருக்குது, வெயில் தான் கொஞ்சம் ஓவரா இருக்குது. தட்டு புட்டுன்னு போய் அவளை மீட் பண்ணிட்டு கிளம்பலாங்கிற மாதிரி டேரியஸ் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு இன்னுமே பென் சொல்றதுல நம்பிக்கை இல்லை. அதான் யாரோ இவங்களை டார்கெட் பண்றாங்கன்னு அவன் சொல்றான். இவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். சரின்ட்டு சாமியை பார்க்க போலான்ட்டு போகும்போது எங்கேயோ பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி ஸ்மெல் அடிக்கும். எங்கடான்னு போய் பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து தான் வந்துட்டு இருக்குது. ஐயோ ஏதோ பஞ்சாயத்து போலான்ட்டு ஓபன் பண்ணிட்டு போய் பார்த்தா டோரா தான் எதையோ எரிச்சிட்டா போல. கேஷலா வருவா. அவளுக்கு இவங்க ரெண்டு பேத்தையும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறம் தான் மேட்ரு சொல்லுவா, பைப் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அது எரிஞ்சு கரிஞ்சு இந்த மாதிரி ஓவன்ல புகஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பரவாயில்லையே எல்லாம் நல்லா பெரிய பெரிய சைஸுக்கு வளர்ந்துட்டீங்களே அப்படி இப்படின்னு பேசிட்டு உள்ள கூட்டு போவா. போகும்போது என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேப்பா. ஆனா அவனு எல்லாம் சொல்ல விட மாட்டா. உள்ள போன உடனே அந்த கரிஞ்சு போன பைய காட்டுவா. சரி இது இல்லைன்னா இன்னொன்று இருக்குதுன்னு அதை ரெடி பண்ண போவா. டேரியஸ் அது என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானே தவிர அவனுக்கு எதுக்கு வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம்னு சுத்தமா சீரியஸ்னஸே இல்ல. சரி பெண்ணாச்சு சொல்லலாம்னு பார்த்தா நம்ம சாமி பேசுவா பேசிக்கிட்டே இருப்பா. அவளையே ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிற மாதிரியே பேசிட்டு இருப்பா. என்னாச்சுன்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பிஸியா இருக்கேன்மா. இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா, யாஸ்மினா இப்ப இவளை விட்டு போய் வேற இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கா. இவளோட பேரண்ட்ஸும் இவகிட்ட பேசுறது இல்ல. சாமி இப்ப தனியா தான் இருக்கா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் விஷயத்த சொல்ல வருவான். அவ ஜூஸ ஊத்தி கொடுத்துட்டு குடிக்க கூட விடாம வாங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும்னு வேகமா வெளியில கூட்டு போவா. அட உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும்னு சொன்னா கேட்கவே மாட்டா. போய் பார்க்கும்போது டோர் திறந்து கிடக்குமா. அச்சோ மறுபடியும் இதே பஞ்சாயத்தான்னு வேகமா போய் பார்ப்பாங்க. பார்த்த எல்லாத்துக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்னடானா பம்பி இங்க இருக்குது. அவளாதான் பெண்ணுக்கெல்லாம் செம ஹாப்பி. பம்பி காரு நான் இங்கதான் இருக்கேன்னு ஓடி போய் அது கூட ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிருவான். இது எப்படி இங்க வந்துச்சுன்னு கேட்டா மேண்டகார் பைலண்ட மொத்தமா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க தான் அலேக்கா அங்க இருந்து இங்க கூட்டு வந்துட்டாங்க. ஆமா இது தனியா இருந்து படாத பாடு படுறதுக்கு இவங்க கூட இருந்தா சேஃப்டியா இருக்கும்ல. அப்படி பம்பி கூட ஜாலியா பெண்ணு விளையாண்டுட்டு இருக்கும் போது திடீர்னு தூரத்துல இருந்து ஒரு கார் ஒண்ணு வேகமா வரும். அதை பார்த்தோன்னே சாமி பஞ்சாயத்து வந்துருத்து, அதனால சட்டப்பட்டு நீங்க இருந்து போலான்னு சொல்றதுக்குள்ளேயே அந்த கார்காரன் என்ன பண்ணுவான், வேகமா வந்து பம்பியை இடிக்க வருவான். அது அதோட வாழை வச்சு ஒரே அடி. காரு கண்ணா பின்னான்னு சுத்திட்டு போய் நிற்கும். அப்ப அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்த வெளியில வருவான். பம்பி ஏறி மிதிக்க போவோம். இடையில சாமி வந்து தடுத்துட்டா. இல்லன்னா பய சட்னியா இருப்பான். காரை ஓட்டிட்டு வந்த காரல் உங்களுக்கு ஒண்ணு ஆகலையான்னு கேட்டா பாத்து இல்ல அது இனிய கொல்ல பாத்துச்சு. அதை நான் விட மாட்டேன்பா. ட்ரக்கை ஏத்துற மாதிரி வந்துட்டு அதுக்குள்ள வந்துச்சுன்னா இது நியாயமா? பண்ணார பய அது ரொம்ப பயங்கரமானது. கார்னிவோரஸ் அப்படி இப்படின்னு கத்துவான். பெண்ணு பார்த்துட்டு அட மூலகட்ட முட்டாப்பையில இது ஹெர்பிவோரஸ், மனுஷங்கள் எல்லாம் திங்காது, இலத்தலைய திங்கிறதுன்னு வண்டையா திட்டுவான். மேட்டர் என்னன்னா இந்த இடம் வந்து அவனுக்கு சொந்தமான இடம். நம்ம பம்பி இப்படித்தான் அடிக்கடி வேலியை பிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துருது. அட வந்து ஜாலியா பேர்ட்ஸ் கூட எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கோம். மத்தபடி வேற எந்த பஞ்சாயத்தும் இல்ல. இந்த நன்னாரி பைய அதை பார்த்து பயந்துகிட்டு வீம்புக்குன்னே அப்படி பண்ணிட்டு இருக்கான். DPW கிட்ட நான் புடிச்சு கொடுக்க போறேன், இது ஒரு மான்ஸ்டர் அப்படி இப்படின்னு ஓவரா பேசுவானா. பெண்ணுக்கு கடுப்பாயிரும். சண்டை போற மாதிரியே நிப்பானுங்க. ஆனா அந்த கார்லங்கிறவன் வேணும்னே நம்மளால இன்சல்ட் பண்ணிட்டு DPW எல்லாம் கிடையாது, அடுத்த டைமுங்கும் போது நான் ட்ரக்ல வர மாட்டேன், இந்த டைனோசரை காலி பண்ண என்ன தேவையோ அதை எடுத்துட்டு வருவேன்னு கொலவெறியோட சொல்லுவான். சாமி தான் மன்னிப்பு கேட்டு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களோட ஃபென்ஸை நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன், கூடவே உங்களுக்கு ஒரு பையும் பண்ணி கொடுக்குறேன், போங்கன்னு சொல்லி சண்டை இல்லாம ரெண்டு பேத்தையும் பிரிச்சு விட்டுருவான். சரியான காட்டுமிராண்டி பையன் வைங்க. பெண்ணு ஒண்ணு இவனுக்கு எல்லாம் மண்ணுல தான் பை பண்ணி கொடுக்கணும், ஏன்னா மண்டை பூரா அவனுக்கு களிமண் தான் இருக்குதும்பானா. அப்பதான் சாமிக்கே ஞாபகம் வரும். அவ ஓவன்ல ஸ்ட்ராபெரி பைய ரெடி பண்றதுக்காக வச்சுட்டு வந்தா. அது என்ன ஆச்சோ தெரியலையேன்னு அடிச்சு புரண்டு ஓடிடுவா. கடைசி வரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்ல வந்தானுங்களோ அதை மட்டும் சொல்லவே முடியல. எங்க நின்னு கேட்டாதானே. அப்புறம் பம்பியை கொண்டு போய் உள்ள அரெஸ்ட். சைலண்டாரு வயலண்டா எதுவும் பண்ணாதன்ட்டு நேரா உள்ள போயிருவான். அங்கேயும் வகிட்ட பேச முடியல. வேற வழி இல்ல, வீட்டுக்குள்ள வச்சு கோழி அமைக்கிற மாதிரி அமுக்கி வகிட்ட பேசினாதான் உண்டுன்னு பெண்ணு எப்படியோ கஷ்டப்பட்டு முக்கிய முனைக்கு மேட்டர் சொல்லிடுவான். இந்த மாதிரி நம்மள யாரோ விரட்டி வேட்டையாடிட்டு இருக்காங்க, புரூக்லின் டெத்லயும் அவங்க தான் சம்பந்தப்பட்டிருப்பாங்களோன்னு டவுட்டா இருக்குது. அதனாலதான் உன்னை யாஸ்மினா கெஞ்சி எல்லாத்தையுமே வான் பண்றதுக்காக நாங்க வந்தோம்பா. எது வேட்டையாடுதுன்னு கேட்டா ராப்டாஸ். உண்மையான டேரியஸ்ட கேட்டா அவன் தான் கான்பிடென்ட் இல்லாம இருக்கானே. சரி பரவாயில்ல அவங்கள வான் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போவா. ஐயோ இப்ப எங்க போறான்னு கேட்டா ஏண்டா அப்படியே வர முடியுமாடா எடுபட்ட பையல, தேவைப்படுற ஸ்டஃப் எல்லாம் எடுத்துட்டு வரணும்லன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஓபன் பண்ணுவான். அங்க புரூக்லின் இருந்த ஒரு சின்ன ஃபீலிங், ஏன்னா கடைசியா மேடம் இவ கூட தான் இருந்தா போல. இப்போதைக்கு அவளோட பிங்க் கலர் சட்டை மட்டும் தான் அங்க தொங்கிட்டு இருக்கும். மூணு பேருமே ஃபீல் பண்ணுவாங்க. சரி ரைட்டு, இப்போ இவங்க யாஸ்மினாவை தேடி போற வழியில தான் கெஞ்சியும் இருக்கான். அடிக்கடி அந்த லூசு பையன் நம்பரை மாத்திடுவான். அதனால யாஸ்மினாக்கு வேணா போற வழியில போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாமா. அண்ட் இவங்களுக்கு தேவை கரெக்டான ரூட் மேப், அதுவும் இவ வச்சிருக்கா. அதான் எங்கன்னு தேடிட்டு இருப்பான். இப்படி பேசிட்டே இருந்தோடனே டேரியஸ் ஸ்டாப் பண்ணி ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அப்புறம் தான் தெரியுது அவ ரொம்ப
ரொம்ப கஷ்டத்துல இருக்கான்னு. ஏன்னா புரூக்லின் செத்து போயிட்டா, அது ஒரு கஷ்டம். இவ ஃபேமிலி இவகிட்ட பேசுறதே இல்ல, அது ஒரு கஷ்டம். யாஸ்மினா இவகிட்ட பேசுறா, ஆனா முன்ன மாதிரி இவங்க க்ளோஸ் ஆலாம் இல்ல. இப்படி ஏகப்பட்ட கஷ்டம் அவளுக்கு இருந்த உடனேதான் உள்ள பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கேப் விடாம பேசிட்டு இருக்கா. சரின்ட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லலான்ட்டு போனா தப்புன்னு கரண்ட் போயிடும். போன வாரம் தான் ஃபியூஸ மாத்தினா, அப்புறம் எப்படி ஃபியூஸ் போச்சு? ஒருவேளை அந்த கார்ல் பைய வம்பிழுத்துட்டு போனானே அவனா இருக்குமோன்னு ஒரு டவுட். அவன் மட்டும் பம்பி கிட்ட இன்னைக்கு வம்பிழுக்கிட்டோம், அண்ணல்லி மண்டல போட்டுறேன்ட்டு பென்னு கொலை வெறியில போவான். அப்படி வெளியில வந்து பார்த்தா அந்த கார்லோட கார் அங்க ஓரமா வந்து நின்னுட்டு இருக்கும். அப்படின்னா நிஜமாவே வம்பு பண்ண வந்துட்டான். டேய் வெளிய வாடா வெண்ண, எங்க டைனோசர் கிட்ட வம்புழுகிற வேலை வச்சுக்காத, உன்னை தூக்கி போட்டு வாலிய மிதி போட்டு பேசிக்கிட்டே பக்கத்துல போவானுங்க. பார்த்தா அவன் உள்ளுக்குள்ள மயங்கி கிடப்பான். அவன் மயங்கி கிடக்குறானா இல்ல செத்து கிடக்குறானான்னு தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள வேன்னு கிடப்பான். ஆஹா ஏதோ சரியில்லையேன்னு தெரிஞ்ச உடனே டப்புன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஓரமா உட்காந்துருவானுங்க. என்னவா இருக்குன்னு அப்படியே லைட்டா எட்டி பார்த்தா மறுபடியும் அந்த ராப்டாஸ்ங்க வந்துருச்சுங்க. டேரியஸுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். ஏன்னா டேரியஸ் வீட்ல இருந்து 1000 மைல்ஸ் இப்ப தாண்டி வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அங்க வந்து அதே ராப்டாஸ் எப்படி இங்க வரும்? சான்ஸே இல்லையே. 1000 மைல் என்ன இவங்கள ட்ராக் பண்ணி வரும்? ரேண்டமா அட்டாக் பண்றது எதுக்கு இப்படி வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னா டேரியஸ்க்கு இப்பதான் புரியுது ஏதோ ஒண்ணு சரியில்லை, நிஜமாவே இவங்களை வேட்டையாடுறாங்கன்னு. சரி ரைட்டுன்னு பென் வந்து நான் பம்பியை திறந்து விட்டுறேன், ஏன்னா அடைச்சு வச்சிருக்காங்க. டேரியஸ் நான் சாமியை காப்பாத்திட்டு நேரா வேனுக்கு வந்துடுறேன், வந்து ஜாலியா எஸ்கேப் ஆகி போயிடலாமா? எங்கத்த ஜாலியா போறது? இங்க சாமி ஃபியூஸ் பாக்ஸை வந்து செக் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டா தான் இருக்குது. ஏதோ சரியில்லைன்னு அப்படியே டோர் வழியா வெளியில எட்டி பாப்பா. பார்த்தா ராப்டார் அப்படியே பேய் அடிச்ச மாதிரி ஆயிரும். ஆஹான்னு ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும் போது டேரியஸ் வெளியில தான் இருப்பான். அவன் சாமி கிட்ட நம்ம அப்படியே வண்டிக்கு போய் எஸ்கேப் ஆயிடலாம், ரெடியா இருமா ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் நைஸா தப்பிக்க வெளியில வரலான்னு பார்த்தா உள்ளுக்குள்ள ராப்டார் வந்துருச்சு. அதுகிட்ட இருந்து பதுங்கி எஸ்கேப் ஆகி ரூம்குள்ள போகும்போது புரூக்லினோட கோட்டை தட்டி விட்டுருவா. இல்ல பார்த்தா ஒரு மேப் இருக்கும். இது என்ன மேப்? சரி யூஸ் ஆகும்னு சொல்லி எடுத்து வச்சுக்குவா. இங்க நைஸா பென்னு டோரை ஓபன் பண்ணி விட்டுட்டு இருப்பான். அதான் அந்த கராஜுக்கு மேலதான் ராப்டார் பயங்கரமா கத்திட்டு இருக்கும். இப்ப திறந்தா மாட்டிக்குவோன்னு பக்கத்துல இருக்க கராஜுக்குள்ள போய் உட்காந்துக்குவானா, அது மோப்பம் முடிச்சு உள்ள வந்துரும். அவன் கேப்ப வச்சு டைவர்ட் பண்ணிட்டு அழகா வெளியில வந்து அதை உள்ள வச்சு லாக் பண்ணிடுவான். சோ இப்போ ஒண்ணு மாட்டிச்சு, இதாண்டா நல்லா சாக்குன்னு சொல்லி பம்பியை ஓபன் பண்ணி விட்டுருவான். சரி நீ நேரா வேன் கிட்ட போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு சைடு கிளம்பிடுவானா. அதே மாதிரி டேரியஸும் வேன் கிட்ட போலான்னு பார்த்தா அவனை ஒண்ணு சுத்து போட்டுட்டு இருக்குது. அவன் என்ன பண்ணுவான், அந்த புல்லு கிட்ட எல்லாம் வச்சிருப்பான் இல்ல, அந்த இடத்துக்குள்ள போய் கொஞ்ச நேரத்துக்கு அந்த ராப்டாருக்கு தண்ணி காட்டிட்டு இருப்பான். ஆனா அது பாத்தீங்கன்னா கரெக்டா மோப்பம் முடிச்சு வந்துகிட்டே இருக்குது. அப்படியே அது தலைய உள்ள விட்டு நம்ம பையில எட்டி பார்த்துட்டு இருக்கும் போது புல்லு கிட்ட மேல தள்ளி விட்டுட்டு நேரா வண்டிக்கு ஓடிடுவான். இங்கதான் சாமி நல்லா உள்ள மாட்டிட்டாலே, நல்ல வேலை அது கிச்சனுக்கு போய் தேடிட்டு இருக்குமா. அந்த டைமுங்கும் போது நைஸா வெளியில வருவா. அது பாத்தீங்கன்னா அதுவே பாத்திரத்தை தட்டி விடும், அதுவே காட்டுத்தனமா கத்திட்டு இருக்கும். இதுக்கு மேல நம்ம இதுக்கு டைவர்ட் பண்ணணும், நைஸா எஸ்கேப் ஆகணும்னு சத்தமே வராம பொறுமையா போவா. என்ன போனவங்க இருக்க கம்பியை தட்டி விட்டுருவான், அந்த சத்தம் கேட்டு வந்துரும். நல்ல வேலை டோர் பக்கத்துல இருந்ததுனால அடிச்சு புடிச்சு வெளியில வந்துருவா. இப்போ நம்ம டோரை சும்மா சாத்திட்டோம்னா அடுத்து அந்த ஹேண்டில் பாரை அமுக்கி தான் ஓபன் பண்ணணும். கரெக்டா? அது நம்ம பண்ணுவோம், ஆனா அதுவும் அதையே பண்ணுது. அடம் கோயான்னு சொல்லிட்டு கம்பியை போட்டு லாக் பண்ணிடுவா. அங்க பார்த்தா அவனுங்க வேனு கிட்ட போயிட்டானுங்க. சாமி வான்னு கூப்பிட்ட உடனே அவ வருவான்னு பார்த்தா அந்த டைனோசர் கதவை உடைச்சிட்டு வந்துருச்சு. சாமி பயத்துல கீழே விழுந்து அதுக்கப்புறம் எந்திரிச்சு அந்த டைனோசருக்கு பயந்து குடு குடு குடுன்னு ஓடி அந்த ராப்டார் அந்த டைமுக்கும் போது ஒரு ஜம்ப போட்டு கவ வரும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அவ்வளவுதான் சாமியோட கால் ரெண்டு இன்னைக்கு கவ போகுதுன்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ். இடையில நம்ம பம்பி வந்து ஒரே அடி திருச்சு போய் விழும். இப்ப பம்பி அந்த ராப்டார் அட்டாக் பண்ணி இவங்களை எஸ்கேப் ஆகி போக சொல்லுமா. பெண்ணுக்கு அதை விட்டுட்டு போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, பட் வேற வழி இல்லையே. சோ அடிச்சு புடிச்சு வண்டியை ஓட்டிட்டு சல்லுன்னு கிளம்பிடுவாங்க. அவ்வளவு நேரம் அவங்களை பிடிக்கிறதுக்காண்டி சண்டை போட்ட ராப்டார் அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே இது எப்படி போகும் தெரியுமா, அப்படியே ரிவர்ஸ்லயே நடந்து அந்த இருட்டுக்குள்ள போகும். அதாவது பம்பி கூட சண்டை போடல, ஸ்டாப் பண்ணிருச்சு. பயங்கரமா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கானுங்க. சரி ஒரு வழி அடிச்சு புடிச்சு தப்பிச்சாச்சு. இப்பதான் கன்ஃபார்மா தெரியுது இவங்களை விரட்டி விரட்டி வேட்டையாடுறாங்கன்னு. சரி இப்ப யாஸ்மினாவையும் கெஞ்சியும் எப்படியாச்சும் போய் மீட் பண்ணி ஆகணும். இவங்கிட்ட மேப் இல்ல, உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டா அவ தான் புரூக்லினோட கோட்ல இருந்து ஒரு மேப் ஒன்னு எடுத்தாலே, அதை எடுத்து பார்த்தா அதுல இவங்க இருக்க இடத்த எல்லாத்தையுமே அவ மார்க் பண்ணி வச்சிருந்திருக்கா. இந்த அட்ரஸ் எல்லாம் ஓகே, இன்னொரு அட்ரஸ் எக்ஸ்ட்ரா ஒன்னு இருக்கும் காலரோடோங்கிற ஒரு இடத்துல. அது யாருன்னு தெரியல, ஆனா அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் கெஞ்சி இருக்கான். அதுல போட்டிருக்க டேட்டும் அவ சாருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எழுதியிருக்கா. அவ கெஞ்சிய பார்க்க போல அப்படின்னா அந்த இடத்துல யார பார்க்க போனா, ஏதோ ஒன்னு சரியில்லையே ரைட்டுன்னு வேகமா கெஞ்சிய பார்க்க போவாங்க. அதே நேரம் நம்ம ஆளுகளை விரட்டி விரட்டி வேட்டையாடிச்சே 3 ராப்டாஸுங்க. அதுல அடைச்சு வச்சிருந்த ராப்டாரா யாரோ ஒருத்தர் ஓபன் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு விசில் சவுண்ட் ஒன்னு கேட்கும். உடனே 3 ராப்டாஸும் வேகமா ஓடி வரும். அப்படி வந்தவங்க அங்க நின்னுட்டு இருக்க வண்டியில 3 டோர் ஓபன் ஆகும். அழகா கார்ல ஏற மாதிரி போய் ஏறிக்குங்க. அழகா லபக்குன்னு மூடி கூட்டு போயிருவாங்க. அப்படின்னா யாரோ இதை பிளான் பண்ணி தான் பண்றாங்க. அது இப்ப 100% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது யாரு என்னன்னு சொல்லி அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.